இன்றைக்கி வீடியோவில் இன்ஜினில் வரக்கூடிய சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பாட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பாட்டை பற்றி இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம்னா, சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பாட்டு வந்து இன்ஜினில் எந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஒரு இன்ஜினோட டிசைனை வச்சு ஒரு இன்ஜினில் எத்தனை சிலிண்டர் ஹெட் வந்து பயன்படுத்துவாங்க, சிலிண்டர் ஹெட்டில் எக்ஸ்டர்னலாக என்னென்ன பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க, இன்டர்னலாக என்னென்ன பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க, சிலிண்டர் ஹெட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஓவராலாக சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பாட்டு வந்து இன்ஜினில் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசியில் வந்து சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பாட்டில் என்னென்ன இன்புட் சென்சார்ஸ், அவுட்புட் ஆக்சுவேட்டர்ஸ், கேம் சாஃப்ட்லேருந்து என்னென்ன டிவைஸ்க்கெலாம் பவர் அவுட்புட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஓவராலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பாகம் வந்து இன்ஜினில் சிலிண்டர் பிளாக் அப்படிங்கிற பாட்டுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சிலிண்டர் ஹெட் மற்றும் சிலிண்டர் பிளாக் இடையே பார்த்திங்கன்னா ஹெட் கேஸ்கெட் வந்து பயன்படுத்துவாங்க. இது என்னென்ன மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, கேஸ்ட் அயன் மற்றும் அலுமினியம் அலாய் இரண்டு விதமான மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கேஸ்ட் அயனில் பண்ணக்கூடிய சிலிண்டர் ஹெட் பார்த்தோம்னா இழை அதிகமாக இருக்கும், இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அதிகப்படியான அதிர்வுகள் மற்றும் அழுத்தத்தை தாங்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அலுமினியம் அலாயில் பண்ணக்கூடிய சிலிண்டர் ஹெட் பார்த்தோம்னா இடை குறைவாக இருக்கும், இன்ஜினில் உருவாக்கக்கூடிய வெப்பத்தை வந்து மிக விரைவில் வந்து வெளியேற்றும். சிலிண்டர் ஹெட் பார்த்தோம்னா மோஸ்ட்லி சாண்ட் கேஸ்டிங் அப்படிங்கிற மெத்தடில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது உள்ளே இருக்க சாண்டை வெளியே இருக்கிறதுக்காக ஒரு சில இடங்களில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்காக மெட்டல் பிளக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு டெக்னிக்கல் நேம் என்ன பார்த்தோம்னா கோர் பிளக், இது ஃப்ரீஸ் பிளக் ஆர் எக்ஸ்பான்ஷன் பிளக்னு கூட சொல்லுவாங்க. ஒரு இன்ஜினோட டிசைனுக்கு ஏற்ப ஒரு இன்ஜினில் எத்தனை சிலிண்டர் ஹெட் பயன்படுத்துவாங்கன்னா, சிங்கிள் பிஸ்டன் கொண்ட இன்ஜினில் ஒரு சிலிண்டர் ஹெட் பயன்படுத்துவாங்க. ஒன்றுக்கு அதிகமாக ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பிஸ்டன் கொண்ட இன்ஜினை வந்து இன்லைன் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்லைன் இன்ஜினில் ஸ்மாலர் இன்லைன் இன்ஜினில் ஒரு சிலிண்டர் ஹெட் பயன்படுத்தியிருப்பாங்க. லார்ஜர் இன்லைன் இன்ஜினில் வந்து 2 இல்லைனா 3 சிலிண்டர் ஹெட் பயன்படுத்தியிருப்பாங்க. வி டைப் அண்டு பாக்ஸர் டைப் இன்ஜினில் வந்து 2 சிலிண்டர் ஹெட் பயன்படுத்தியிருப்பாங்க. டபிள்யூ டைப் இன்ஜினில் 3 சிலிண்டர் ஹெட் பயன்படுத்தியிருப்பாங்க. ரோட்டர் இன்ஜினில் வந்து 4 அல்லது 4க்கு அதிகமான சிலிண்டர் ஹெட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சிலிண்டர் ஹெட்டோட எக்ஸ்டர்னல் என்னென்ன பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன் சைடு வந்து இன்டேக் மேனிஃபோல்டு வந்து பொறுத்திருப்பாங்க, அதர் சைடு பார்த்தோம்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு பொறுத்திருப்பாங்க. சிலிண்டர் ஹெட்டோட மேல் புறத்தில் வந்து வால் டோர் வந்து பொறுத்திருப்பாங்க. சிலிண்டர் ஹெட்டில் இன்டர்னலாக என்னென்ன பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் வால் செட் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த வால் செட்டில் வந்து என்னென்ன வரும்னா வால் ஸ்ப்ரிங் ரிட்டைனர், வால் ஸ்ப்ரிங் ரிட்டைனர் லாக், இந்த 4 விஷயம் சேர்ந்தது தான் இன்டேக் வால் செட். இந்த வால்வு மேலேயும் கீழே நகரக்கூடிய பகுதியில் வந்து வால்வு கைடு பயன்படுத்தியிருப்பாங்க. இது கேஸ்ட் அயனில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக வால்வு ஓப்பனாகி க்ளோஸ் ஆகக்கூடிய பகுதியில் வந்து வால்வு சீட் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த சீட்டு வந்து கேஸ்ட் அயனில் பண்ணியிருப்பாங்க. இந்த வால்வை புஷ் பண்ணுறதுக்காக வால்வுக்கு மேலே வால் லிஃப்டர்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த வால் லிஃப்டர்ஸ் வந்து 3 டைப்பில் இருக்குது: சாலிட் லிஃப்டர்ஸ், ஹைட்ராலிக் லிஃப்டர்ஸ், ரோலர் லிஃப்டர்ஸ். இந்த லிஃப்டர்ஸை புஷ் பண்ணுறதுக்காக கேம் ஷாஃப்ட் பயன்படுத்துகிறோம். இந்த கேம் ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய கேம் லூப் தான் வந்து லிஃப்டரை வந்து புஷ் பண்ணுது. அந்த லிஃப்டர் தான் வந்து வால்வை புஷ் பண்ணுது. இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வுக்கு ஒரே ஒரு கேம் ஷாஃப்ட் பயன்படுத்தியிருந்தால் அது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வுக்கு செப்பரேட்டாக தனித்தனி கேம் ஷாஃப்ட் பயன்படுத்தியிருந்தால் டூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். கேம் ஷாஃப்ட்டை சிலிண்டர் ஹெட்டோட ஹோல்டு பண்ணி பிடிக்கிற பார்ட் வந்து கேம் ஷாஃப்ட் கேப். சிலிண்டர் ஹெட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். இது இன்டேக் போர்ட், அடுத்து எக்ஸாஸ்ட் போர்ட், அடுத்து இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் போர்ட் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பர்ஷன் சேம்பர். அடுத்து கூலிங் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா சிலிண்டர் ஹெட்டில் உருவாக்கக்கூடிய ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்காக ஏர் மற்றும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். இப்படி ஏர் கூலிங் சிஸ்டத்தில் ஹீட்டை வெளியேற்றக்கூடிய பகுதிக்கு வந்து ஃபின்ஸ், வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் ஹீட்டை வெளியேற்றக்கூடிய பகுதிக்கு வந்து வாட்டர் ஜாக்கெட். அடுத்து லூப்ரிகேஷன் சிஸ்டம். சிலிண்டர் ஹெட்டில் நகரக்கூடிய பாங்கில் வந்து லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்காக ஆயில் சர்க்குலேஷன் வந்து ஆயில் பம்ப்லேருந்து சிலிண்டர் பிளாக் வழியாக சிலிண்டர் ஹெட்டுக்கு வரும். அப்படி ஆயில் வரக்கூடிய பகுதியை வந்து நம்ம ஆயில் பேசேஜ் இல்லை ஆயில் கேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பார்க்க வந்து இன்ஜினில் எதுக்காக கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் ஹெட் இன்ஜினில் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிற பாகம் வந்து இன்ஜின் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஐசி இன்ஜின், அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அப்படின்னா ஒரு மூடப்பட்ட அறைக்குள்ள ஒரு வெப்பத்தை உருவாக்குறது தான் ஐசி இன்ஜின். சிலிண்டர் பிளாக்கில் இருக்கக்கூடிய பிஸ்டனானது கீழ்ப்புறத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும். மேல் பகுதியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் சிலிண்டர் ஹெட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்.
சிலிண்டர் ஹெட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, சிலிண்டர் ஹெட்டுக்கு வெளியே காற்று வரக்கூடிய பகுதி வந்து இன்டேக் மேனிஃபோல்டு, சிலிண்டர் ஹெட்டுக்குள்ளே காற்று வரக்கூடிய பகுதி வந்து இன்டேக் போர்ட், சிலிண்டர் ஹெட்டுக்குள்ளே எரிஞ்ச புகை வந்து போகக்கூடிய பகுதி வந்து எக்ஸாஸ்ட் போர்ட், சிலிண்டர் ஹெட்டுக்கு வெளியே எரிஞ்ச புகை போகக்கூடிய பகுதி வந்து எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு. இந்த இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் போர்ட்டுக்கு வால்வுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம்னா கம்பஷன் சேம்பர். இந்த பகுதியில் தான் வந்து காற்று மற்றும் எரிபொருள் கலவை வந்து எரியக்கூடிய பகுதி. சிலிண்டர் ஹெட்டில் இருக்கக்கூடிய இன்புட் சென்சார்ஸ், அவுட்புட் ஆக்சுவேட்டர்ஸ், அப்புறம் கேம்ப் ஷாஃப்ட்லேருந்து வரக்கூடிய பவர் அவுட்புட் டிரைவ்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா சிலிண்டர் ஹெட் எக்ஸ்டர்னல் மவுண்டட் பார்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வரும். இது தனியாக புரியணும், அந்த டாப்பிக்கோட போட்டு குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்சார்ஸ். சிலிண்டர் ஹெட்டில் ஒரே ஒரு சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சென்சார்னா கேம்ப் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார். இந்த கேம்ப் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் வந்து நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் டீசல் வெஹிக்கிளுக்கும் ஒரே ஒரு சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோலில் 2 கேம்ப் ஷாஃப்ட்டுக்கும் வால்வ் ட்ரெயின் டெக்னாலஜி உள்ள வெஹிக்கிள்ஸில் வந்து, அதாவது சிவிடி இல்லை விடிவிடி டெக்னாலஜி உள்ள வெஹிக்கிள்ஸில் வந்து 2 கேம்ப் ஷாஃப்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோல் வெஹிக்கிளில் ஸ்பார்க் ப்ளக் மற்றும் இன்ஜெக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சென்சார்ஸ் பார்த்த மாதிரியே சிவிவிடி இல்லை விடிவிடி வால்வ் ட்ரெயின் டெக்னாலஜி உள்ள வெஹிக்கிள்ஸில் வந்து வால்வ் கண்ட்ரோல் ஆக்சுவேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே டீசல் வெஹிக்கிளில் வந்து டீசல் இன்ஜெக்டர் மற்றும் க்ளோ பிளக் கொடுத்துருப்பாங்க. கேம்ப் ஷாஃப்ட்லேருந்து என்னென்ன டிவைஸ்க்கெலாம் பவர் அவுட்புட் எடுக்கிறாங்கன்னா, டர்போ பெட்ரோல் வெஹிக்கிள்லையும் டர்போ டீசல் வெஹிக்கிள்லையும் ஹை ப்ரெஷர் ஃபியூல் பம்ப் பார்த்திங்கன்னா கேம்ப் ஷாஃப்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பெட்ரோல் வெஹிக்கிளில் வந்து கேம்ப் ஷாஃப்ட்டில் ஒரு செப்பரேட்டாக ஒரு கேம்பில் கொடுத்து அது மூலிமா ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீசல் வெஹிக்கிளில் கேம்ப் ஷாஃப்ட்டோட பேக் சைடு வந்து ரொட்டேஷன் மோஷனை பவர் அவுட்புட் எடுத்து இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. அடுத்ததான் டர்போ பெட்ரோல் வெஹிக்கிளையும் டர்போ டீசல் வெஹிக்கிள்லையும் வந்து வேக்கம் பம்ப் பயன்படுத்துவாங்க. இது டர்போ வெஹிக்கிள் இருக்கனால இன்ஜினில் வந்து வேக்கம் வந்து கிரியேட் ஆகாது. பிரேக்கிங்க்கு தேவையான வேக்கமுக்கு செப்பரேட்டாக ஒரு வேக்கம் பம்ப் பயன்படுத்துவாங்க.